ஆக்சுவலாக ஐ டவுன்லோடட் இமேஜ் இன்டர்நெட்லேருந்து நான் ஒன்று பார்த்து டவுன்லோட் பண்ணேன். உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. ஸோ தட் யூனோ நம்ம வந்து தனித்தனியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது வந்து மேட்ரிக்ஸ்குள்ளே நடக்கிறது, இது வந்து மெம்பரைனில் நடக்கிறது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கார்லேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஐ ஜஸ்ட் டவுன்லோடட் இமேஜ் ஃபார் யூ டு யூனோ எல்லாமே எல்லா கிளைகாலிசிஸ் அண்ட் கிரிப்ஸ் சைக்கிள், அப்புறமா வந்து இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் எல்லாமே வந்து இருக்கிற மாதிரி ஒன்று. ஸோ தட் அது நீங்கள் பார்க்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஜஸ்ட்டு நம்ம அதை பார்த்துட்டு அதை என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தென் வில் கோ ஆன் டு த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஓகே ஓகே மேம். இங்க பாருங்கம்மா. Are you able to see this? Yes ma'am. One second. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா this portion is the membrane. இதுதான் இந்த மெம்பரேன். இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இங்கே தான் நடக்கிறது, இன்னர் மெம்பரேன். ஓகே, ஸோ இந்த போர்ஷன் வந்து மேட்ரிக்ஸ். ஓகே ஓகே மேம். அந்த டிசிஏ சைக்கிள் போட்டிருக்கீங்களே அதுவா மேம்? ஆமா, மேட்ரிக்ஸ்ல தானே டிசிஏ சைக்கிள் நடக்கிறது. டிசிஏ சைக்கிள்ங்கிறது சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், தட் இஸ் தி கிரிப் சைக்கிள் இல்லையா? எஸ் மேம். மைட்டோகாண்ட்ரியா உள்ள இருக்கு மேம். ஆமா, மேட்ரிக்ஸ்க்குள்ள நடக்கிறது. எஸ். ஸோ இதில் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்போர்ட் செயின் எல்லாமே வந்து உங்களுக்கு சைட் பை சைட் நடக்கும்போது இதில் வந்து என்ன ஒரு பெரிய யூஸ் இதில் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து ஐ எம் நாட் ஏபிள் டு ரைட். சரி, நான் ஓரளவுக்கு நான் இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து வி நோ த கிரெப் சைக்கிள். இது பைருவேட் வந்து அசிட்டைல் கோஏவா மாறுறது. That is a separate oxidative phosphorylation of pyruvic acid. அது இல்லையா? அதுவும் மேட்ரிக்ஸ்குள்ள தான் நடக்கிறது. ஸோ அது முடிச்சு அந்த அசிட்டைல் கோஏ comes in this thing with the oxalate oxaloacetic acid அதோட கம்பைன் ஆகி சிட்ரேட் ஆகுது. தென் த சைக்கிள் கம்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஜிடிபி ஏடிபியா மாறுறது வந்து ஆக்சுவலா சக்கினி கோயே வந்து இட் பிகம்ஸ் சக்கினேட். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இது வந்து சக்கினேட் பிகம்ஸ் ஃபியூமரேட். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு என்ஏடி அண்ட் என்ஏடிஹெச் வரும், NADH2 வரும். இந்த இடத்துல வந்து ஒரு ATP வரும். ஸோ இந்த மாதிரிலாம் வருது இல்லையா? ஸோ இந்த ATP இஸ் யூட்டிலைஸ்ட் ஹியர். இந்த இடத்துலலாம் வந்து இது சைமல்டேனியஸாக இங்கே நடந்துட்டு இருக்கும். இங்கேயும் சைமல்டேனியஸாக ரியாக்ஷன்ஸ் போயின்னு இருக்கும். ஸோ வாட் எவர் இஸ் ரிலீஸ் இமீடியட்லி அங்கேருந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ சைமல்டேனியஸாக நடக்கும். இந்த மேட்ரிக்ஸ்லாம் இது எங்கேயும் நடக்கிறது. இந்த இன்னர் மெம்பரேன் நம்மளால வந்து நம்ம பிரெயின் வந்து நம்ம சும்மா வந்து தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொரலேட் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த இடத்துல இருந்து இது வந்து உள்ளுக்குள்ளதானே இருக்கு இந்த மெம்பரேன்ல. அப்படியே இமீடியட்டா அந்த லூஸ் எலக்ட்ரான் வந்து வில் பி டிரான்ஸ்போர்ட்டட் டு திஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ்க்கெல்லாம் வரும். ஸோ இங்கேருந்து வர எலக்ட்ரான், இதுலேருந்து வர எலக்ட்ரான் வந்து திஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு திஸ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் தென் இதுல வந்து ப்ரோட்டான்ஸ் இங்கே அது வந்து தட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு திஸ் பிளேஸ். Protons are transported here. So inge proton gradient வந்து increase ஆகி then they pass through the fifth complex and then there ATP synthase ல வந்து இது ADP is converted to ATP அந்த மாதிரி ஆயிடும்.
ஓகேவா? ஸோ இது வந்து எவ்ரிதிங் வில் பி ஹேப்பனிங் சைமல்டேனியஸ்லி. எல்லாமே வந்து ஒரு ஒன்றுத்தோட குளுக்கோஸோடவே எல்லா சைக்கிளும் அட் அ டைம் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு குளுக்கோஸ் மாலிகுலோடது ஒன்று நடந்துட்டு இருக்கும்போது இந்த டிசிஎஸ் சைக்கிள் இங்கே இருக்கு இல்லையா, அந்த டிசிஎஸ் சைக்கிளோடது நடந்துட்டு இருக்கும்போது இது வந்து ப்ரீவியஸ் நியூக்ளியோட மாலிகுலோடது நடக்கும். இது இது வந்து அதோடது இங்கே வரும்போது இது நெக்ஸ்ட் மாலிக்யூலுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி பிரேக்கிங் டவுன் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ பிகாஸ் ஏடிபி வில் பி ஜென்ரேட்டட். நம்ம வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது you need more energy, so all this synthesis of ATP will be happening continuously almost, if based on the requirement of course. So அதனால வந்து mitochondria will be completely busy, occupied இதுல. Okay, all right, now we go to the electron transport chain. இப்ப now you can understand little bit இல்லையா? இப்போ வந்து மேட்ரிக்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து கிரெப்ஸ் சைக்கிள் எல்லாமே இந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் எல்லாமே மேட்ரிக்ஸ்க்குள்ள நடக்கிறது. எதோட மேட்ரிக்ஸ்க்குள்ள? மைட்டோகாண்ட்ரியாவோட மேட்ரிக்ஸ். இப்ப வந்து மைட்டோகாண்ட்ரியா எப்படி இருக்கு? மைட்டோகாண்ட்ரியா எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. இதுக்குள்ள இன்னர் மெம்பரேன் இது இப்படி இருக்கு. இன்னர் மெம்பரேன், திஸ் இஸ் மேட்ரிக்ஸ் இல்லையா? எஸ் மேம். மேட்ரிக்ஸ் இது அவுட்டர் மெம்பரேன், இது இன்னர் மெம்பரேன். இந்த இடத்துல தான் வந்து ஆக்சுவலா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் இடி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வந்து இங்கே தான் இந்த இன்னர் மெம்பரேன்ல நடக்கிறது. திஸ் இஸ் இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். இங்கே தான் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் வில் பி சென்ட் அவுட் அண்ட் தென் ஃப்ரம் தேர் இட் வில் பாஸ் த்ரூ டு த மேட்ரிக்ஸ் to pass through the inner membrane to the matrix as ATP. ATP synthase வந்து the ATP and the protons வந்து will combine with the இது and the ATP synthase வந்து it will be ADP will be transformed to ATP and then it will be released into the matrix. Okay, all right. Now இப்ப பாருங்க, இதுல வந்து நான் கொஞ்சம் பெருசு பண்றேன். அதே சைஸ்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ this space is the intermembrane space. இப்போ இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறதா வந்து இன்னர் மெம்பரேன். ஒரு மெம்பரேன், அந்த மெம்பரேனுக்குள்ள இத்தனை ரியாக்ஷன் நடக்கிறது. இந்த மெம்பரேனை தாண்டி இந்த இடத்துல மேட்ரிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் குவிக் சம்மரி நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஏரோபிக் அண்ட் எனரோபிக் எதுவாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளைகாலிசிஸ் இல்லையா? கிளைகாலிசிஸ் முடிச்சதும் அதுலேருந்து வரக்கூடிய எண்ட் ப்ராடக்ட் என்ன? பைருவேட் ஆர் பைருவிக் ஆசிட். தட் இஸ் taken into the matrix and then அதை வந்து that is converted into acetyl CoA, that is oxidative phosphorylation of pyruvic acid அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதில் வந்து என்ன ஆகுது? அந்த அசிட்டைல் கோவையா கோயங்கிறது தட் இஸ் ஒன் என்சைம். அதுவாக மாறும்போது ஆக்சுவலாக வந்து இந்த பைருவிக் ஆசிட் வந்து 3 கார்பன் காம்பவுண்ட், அசிட்டைல் கோயே வந்து 2 கார்பன் காம்பவுண்டாக மாறுறது. ஸோ அந்த மாறும்போது அது என்ன ஆகும்? that will 2NADH2 வந்து அதில் உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் ஆகும். பிகாஸ் தட் இஸ் ஸ்பிளிட் இன்டு broken down into one second, I'll write it down here.
pyruvic acid plus 2 coenzyme CoA plus 2 NAD. இது வந்து this in the presence of pyruvic dehydrogenase அப்படிங்கிற ஒரு enzyme and manganese pyruvic dehydrogenase and magnesium ion அதோட பிரசன்ஸ்ல that's broken down into acetyl CoA plus 2 carbon dioxide that is released. அதுக்கப்புறம் 1 second. அதில் ப்ளஸ் NAD 2 NAD H ப்ளஸ் H ப்ளஸ்ஸை வந்து NAD H2ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயின். அது ஆக்சுவலாக திஸ் இஸ் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட் சொல்கிறோம். அது மேட்ரிக்ஸ்க்கு வந்து அது வந்து பைருவிக் ஆசிட் இஸ் சேஞ்ச்ட் இன்டு இஸ் சேஞ்சஸ் இன் ஃபார்ம் அண்ட் தென் டேக்கன் இன் த மேட்ரிக்ஸ். இப்போ இந்த அசிட்டைல் கோயை வச்சு தான் வந்து கிரெப்ஸ் சைக்கிளே ஃபார்ம் ஆகுது. தட் யூ நோ ரைட்? அசிட்டைல் கோயை வந்து இப்போ இந்த இடத்துல வந்து திஸ் கிரெப்ஸ் சைக்கிள் இஸ் ஹேப்பனிங். ஓகே, ஸோ இங்கே வந்து அசிட்டைல் கோயே இட் கம்ஸ் இன் ஹியர். ஸோ இதுவரை யூ ஆர் கிளியர் ரைட்? எஸ் மேம். ஓகே, இதில் வந்து இங்கே வந்து இந்த இங்கே வந்து ஜாயின் ஆகிறது வந்து ஆக்சலோ அசிட்டேட். ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட். ஆக்சலோ அசிட்டேட் அண்ட் ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் ஆர் சேம். ஸோ அது வந்து தட் இஸ் அ 4 carbon காம்பவுண்ட். ஓகே, இது வந்து 3 carbon compound pyruvic acid is broken down into 2 carbon compound மாத்திடுறோம் இந்த ரியாக்ஷன்ல. ஓகேவா? ஸோ இது 2 carbon, இது 4. ஸோ சிட்ரேட் ஃபார்ம் ஆகுது. இது ரெண்டும் சேர்ந்து சிட்ரேட் ஃபார்ம். தட் இஸ் அ 6 carbon compound. ஓகே, அண்ட் தென் அது வந்து ஐசோசிட்ரேட். வித் ஆல் த என்சைம் இட் கன்வெர்ட் இன்டு ஐசோசிட்ரேட். Isocitrate and citrate with the same compound with different formation chain. So that again in that process adula oru NAD வந்து NADH form ஆகி carbon dioxide released by oxidation, and then that is adula வந்து again alpha ketoglutarate அப்படினு ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ எகெயின் அது வந்து 5 carbon காம்பவுண்ட். இந்த ஹோல் செயினில் இது ஒண்டி தான் 5 carbon. பாக்கியெல்லாம் இது வரல 6 இருக்கும். ஐசோசிட்ரேட்டும் 6. அதுக்கப்புறம் ஆல்ஃபா கீட்டோ கிளிட்டரேட் வந்து 5. தென் ஆஃப்டர் தட் எல்லாமே 4. ஸோ ஒரே ஒரு 5 carbon காம்பவுண்ட் இது. எஸ், டெல் மீ மேம். சக்சினைல் கோயே, அதில் சக்சினைல் கோயே வந்து 4 carbon காம்பவுண்டுமா? ஓகே மேம். யா, ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ஆஃப்டர் திஸ் கெட்ஸ் ஆக்சிடைஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரிலீஸ்ட். அப்புறம் வந்து NAD பிகம்ஸ் NADH2. அதுக்கப்புறமா வந்து அங்கே ஒரு NAD ஒன்று வரும். ஓகே, இங்கே ஒரு NAD ஒன்று வரும். ஐசோசிட்ரேட் கிட்ட ஒன்று வரும். அப்புறம் இங்கே ஒன்று வரும். அது வந்து அதுக்கப்புறமா அசிட்டைல் கோயேவா சக்கினல் கோயேவா மாறுறது. ஓகே, அதுக்கப்புறம் again this is succinyl CoA is a 4 carbon compound. இதுல வந்து actually this becomes succinate or succinic acid. இந்த ரியாக்ஷன்ல வந்து ஒரு GDP is formed that is converted into ATP. அதுக்கப்புறம் இந்த succinate என்னமா மாலினேட்டா மாறுமா மேம்? ஆமா, சக்கினேட் தான் மாலினேட். ஆக்சுவலி சக்கினேட் இஸ் மாலினேட்.
இது வந்து this becomes fumarate. அதுக்கப்புறம் இந்த fumarate திருப்பியும் it becomes malate. எல்லாமே 4 carbon compound. This becomes an oxidation, this becomes oxaloacetamate. ஓகேவா? So இது வந்து again the cycle comes. So this will keep happening simultaneously. So இப்போ இங்க வந்து ஒரு NADH எல்லாம் வருது இல்லையா? இப்போ இங்க வந்து FADH2 ஒன்று வரும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 NADH2 ஒரு FADH ஒரு ATP ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து இந்த NADH2 வந்து இதில் இருக்கிற அயான்ஸ், இந்த ப்ரோட்டான்ஸ் வந்து திஸ் இஸ் சென்ட் ஹியர். இந்த எலக்ட்ரான்ஸ் இஸ் பாஸ்ட் ஆன் டு இந்த மெம்பரைனில் சைமல்டேனியஸாக இட் ஹேப்பன்ஸ். நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக காம்ப்ளெக்ஸ் 1 காம்ப்ளெக்ஸ் 2 நம்ம சொல்கிறோம். இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி குழப்பிக்க வேண்டாம். பிகாஸ் த பிளேஸ் வேர் தீஸ் ரியாக்ஷன்ஸ் அண்ட் சேஞ்ச் ஹேப்பன், அதுதான் நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் 1 காம்ப்ளெக்ஸ் 2 நேம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸ் 1க்கு பேர் வந்து NADH டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிறதான் பேர். ஸோ இதில் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டேனாக்க, இந்த அயன் சல்ஃபர் கிளஸ்டர், அதாவது இது வந்து இந்த எலக்ட்ரான், the free electron combines with the இது flavin mononucleotide. இந்த flavin அப்படிங்கிறது இட்ஸ் a very important compound in the electron transport chain. Before I go into the electron transport chain, I want to explain certain things. And last class I explained panne, I don't know if you remember. The FAD அப்படிங்கிறது, where shall I do it? Shall I go to the previous page? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, what are the things you should know before you go to the electron transport chain? FAD னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். What is FAD? Flavin adenine dinucleotide. ஓகே, இது வந்து ரொம்ப மோஸ்ட் வைட்டல் மாலிக்யூல் ஃபார் டிரான்ஸ்போர்ட், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இது என்னன்னு சொல்லுங்க? ஃப்ளேவின். ஃப்ளேவின் இஸ், இது வந்து ரைபோஃப்ளேவின்லேருந்து வருது. ஓகே, வைட்டமின் பி. ஸோ ஃப்ளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைடு. ஓகே, இப்போ அடுத்தது வந்து என்ன, இன்னும் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, மேலிக் ஆசிட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து நீட் கொஷின்ஸ்ல கேட்குறாங்க. அதனால மேலிக் ஆசிட் என்னன்னு யூ ஷுட் நோ. மேலிக் ஆசிட் என்னன்னா, தட் இஸ் 2-hydroxy dicarboxylic acid. இதுல என்னன்னா, இதுதான் சக்கனிக் ஆசிட். இதுல என்னன்னா, ஒரு ஹைட்ரஜன் வந்து இட்ஸ் அட்டாச்ட் டு த கார்பன். கார்பனோட அட்டாச் ஆகிக்கல ஒரு ஹைட்ரஜன் வந்து இஸ் ரீப்ளேஸ்ட் பை ஹைட்ராக்சி குரூப். அதான், வேற ஒன்றும் இல்லை. இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர் யூ ப்ளீஸ் நோட் இட் டவுன். இது வந்து சைட்டோக்ரோம் BC1 காம்ப்ளெக்ஸ். ஆமா, சைட்டோக்ரோம் BC1 காம்ப்ளெக்ஸ். ஆமா, சைட்டோக்ரோம் C1 எல்லாமே இதை வந்து சைட் சி சொல்லுவோம். இது C1 இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான். இது என்னது அப்படின்னு கேட்டா, இது வந்து மாலிக்யூல்லாம் கிடையாது. This is a multifunctional protein. Cytochrome C-ங்கிறது is a multifunctional protein. இது ஆக்சுவலா வந்து எலக்ட்ரான் கேரியரா ஆக்ட் பண்றது. எதுல? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல. இதுதான், இது வந்து இந்த எலக்ட்ரான் இதுக்கு அட்டாச் ஆனோம்னா இது போய் காம்ப்ளெக்ஸ் 1லேருந்து போய் காம்ப்ளெக்ஸ் 3ல கொண்டு போய் கொடுக்கும். அந்த மாதிரி பண்ணும். It will transport the electron. Okay, so it acts as a electron carrier. அப்புறமா 4th,
இதே மாதிரி சைட்டோக்ரோம் பி, அதுவும் அதே தான். Cytochrome B is also similar. It's also a mitochondrial protein. அது வந்து main subunit of transmembrane cytochrome BC1 and B6F complex. ஓகேவா? இந்த சைட்டோக்ரோம் சி அண்ட் சைட்டோக்ரோம் தே ஆர் ஆல் மல்டிஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன் தான். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இது வந்து எலக்ட்ரான் கேரியர். இது வந்து சைட்டோக்ரோம் பி வந்து மைட்டோக்ரோண்டியல் ப்ரோட்டீன். பட் இது வந்து போத் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் எஃப்ஏடியும் தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வாட் இஸ் நெக்ஸ்ட்? எஃப்எம்என். எஃப்எம்ங்கிறது ஃப்ளேவின் மோனோ நியூக்ளியோடைடு. Flavin, again riboflavin, vitamin B, flavin mononucleotide. 1 second, ma. One second. Hello. மாமா நான் கிளாஸ்ல இருக்கட்டேன். இதுக்கு முடிச்சோடனே கூப்பிட்டோமா? ஓகே, தேங்க்யூ. இப்போ இந்த எஃப்எம்ங்கிறது வந்து ஃப்ளேவின் மோனோ நியூக்ளியோடைடு. இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, தே ஆர் கோஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேரிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டிங் எலக்ட்ரான்ஸ். இது வந்து பேசிக்காக வந்து மூவ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணி இந்த காம்ப்ளெக்ஸில் இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் கொடுக்காது. பட் இது வழியாக வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் நடக்கும். அதான் அதுக்கு அர்த்தம். ஓகே, ஆல்ரைட். இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்? 6ல அயன் சல்ஃபர் கிளஸ்டர். இது வந்து சல்ஃபர் வித் அயன், அயன் வித் சல்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து ஜென்ரலாக we can refer it as அயன் வித் அயன் சல்ஃபர் கிளஸ்டர். ஓகே, இந்த அயன் சல்ஃபர் கிளஸ்டர்ஸ் வந்து they are essentially cofactors for ரோல் மீடியேட்டிங். இது வந்து மீடியேட்டர் மாதிரி நம்ம ஒர்க் பண்றது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல. இட் ஆக்ட்ஸ் as a mediator for the transport. அதுக்கப்புறம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், 7th and 8th வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் யூபிக்யூனால். UQ, UQH. இது யூபி குவினால். யூபிக்வினால்ங்கிறது ரெடியூஸ்டு ஃபார்ம், யூபிக்யூனான் அப்படிங்கிறது ஆக்சிடைஸ்டு ஃபார்ம். யூபிக்யூனான், யூபிக்யூனான், யூபிக்யூனால் ரெண்டு இருக்கு. ஓகே, இப்போ இது வந்து என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, அவங்களும் தே ஆர் மொபைல் காம்பனன்ட் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். மொபைல் காம்பனன்ட்னா என்ன? தே மூவ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் த, தே கீப் மூவிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் த எலக்ட்ரான்ஸ். பேசிக்காக நீங்கள் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டில் இந்த இன்னர் மெம்பரேனில் என்ன நடக்குதுன்னா, எல்லாம் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் தான் நடக்கிறது. ப்ரோட்டான்ஸ் ஒரு இடத்துலையும் எலக்ட்ரான் இடத்துலையும் மூவ் பண்ணுறது, வேற ஒன்றும் பெருசாக நடக்கலை. ஸோ அது என்ன ஆகும், அது மாதிரி பண்ணும்போது ப்ரோட்டான் எல்லாம் ஒரு இடத்துக்கு வந்துடுறோடனே ப்ரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகும். ப்ரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆனோடனே தென் ப்ரோட்டான் இஸ் பாஸ் ஃப்ரம் திஸ் எண்ட் டு த அதர் எண்ட். That is one side of the membrane to the other side of the membrane through the 5th complex. அங்கே வந்து ATP சிந்தேஸ் வழியாக அது வந்து the electron it's get இது transported to the other side and then the ATP synthase வழியாக வந்து ATP is produced. அவ்வளோதான். பேசிக்காக எல்லாமே வந்து everything is going from this side to that. ஒரு எலக்ட்ரான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகிறதுக்காக they keep moving. electrons move, ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுது. transport is transported on one side, protons are transported to the other side, அந்த மாதிரி ஆகுது. So basically this is what is happening and that's how the ATP is formed. Okay, now we go to the, இது வரல எல்லாம் புரிஞ்சது இல்லையாம்மா? Yes ma'am, புரிஞ்சுதுங்க மேம். ஏன்னா அது புரிஞ்சதுன்னா you can understand this one very easily. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் இஸ் கால்ட் NADH டீஹைட்ரோஜனேஸ். இப்போ வந்து இதுல வந்து இந்த NADH2 வந்து இட் கிவ்ஸ் 2H2
ஒரு ஒரு மாலிக்யூல் கொடுக்கறது. ஸோ அதுலேருந்து ஃப்ரீயாக வரும். இதில் எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரானை வந்து இட்ஸ் சப்ளை டு த ஃப்ளேவின் மோனோநியூக்ளியோடைட் அண்ட் தென் அதுதான் மீடியேட்டர் ஆச்சே. ஸோ அது வழியாக வந்து இட்ஸ் பாசஸ் த எலக்ட்ரான் டு த அயன் சல்ஃபர் கிளஸ்டர் அண்ட் தேட் இப்போ அதுவும் மீடியேட்டர் மாதிரி தானே, டிரான்ஸ்போர்ட் தானே பண்ணுறது. ஸோ அந்த எலக்ட்ரானை வந்து இட்ஸ் டிரான்ஸ்போர்ட் டு த யூபிக்வினால். அது ஆக்சிடைஸ் ஆகி அது வந்து இட் பிகம் யூபிக்வினான். பட் யா UQH2 என்ன மேம்? அதான் ஹைட்ரோஜனேஸ் ஆகிறது வந்து யூபிக்வினால் வந்து யூபிக்வினால் இஸ் ரெடியூஸ்ட் ஃபார்ம். யூபிக்வினான்ங்கிறது வந்து இந்த ஹைட்ரோஜன் மாலிக்யூல் கெட் அட்டாச் டு தட் ஆக்சிடைஸ்ட்னு சொல்லுவோம் நம்ம. பட் இட் கேன் பி ஈவன் யூபிக்வினால் வித் ஹைட்ரஜன். ஓகே ஓகே மேம். ஸோ இதில் வந்து இப்போ வந்து இதில் வந்து செகண்டு விட்டுட்டு த தேர்ட் இட் கோஸ் டு த தேர்ட். ஸோ அதனால தான் வந்து செகண்ட் கீழேயும் தேர்டு மேலேயும் இருக்குது காம்ப்ளெக்ஸு. ஸோ இது வந்து ஆர்டராக வந்து அந்த மாதிரிலாம் வரதில்லை. ஸோ இந்த வந்து எலக்ட்ரான் திஸ் இஸ் பாஸ் டு த சைட்டோக்ரோம் பி. இந்த காம்ப்ளெக்ஸ் 3 வந்து சைட்டோக்ரோம் பிசி. ஸோ இந்த சைட்டோக்ரோம் பி வழியாக பியில் வந்து எலக்ட்ரான் பாஸ் ஆகுது. தட் இஸ் பாஸ்ட் ஆன் டு த அயன் சல்ஃபர் கிளஸ்டர் அண்ட் தென் டு த சைட்டோக்ரோம் சி. இந்த சைட்டோக்ரோம் சி என்ன ஆகும்னா இந்த எலக்ட்ரானை எடுத்துட்டு இட் கோஸ் அவுட் ஃப்ரம் தி காம்ப்ளெக்ஸ் 3 டு தி காம்ப்ளெக்ஸ் 4. இட் மூவ்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்ஸ் த எலக்ட்ரான். ஓகே, இந்த செகண்ட் காம்ப்ளெக்ஸ்ல என்ன நடக்கும்? இந்த காம்ப்ளெக்ஸ் 2 இஸ் த சக்கினேட் டீஹைட்ரோஜனேஸ். ஸோ சக்கினேட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஃபியூமரேட். ஸோ அகெயின் அங்கே இருக்கிற இந்த யூபிக்வினான் வந்து இந்த இதில் வந்து what happens is இதுலேருந்து வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து பாஸ் பண்ணி again ubiquinol is converted into ubiquinol. again இது கண்டினியூஸ் ப்ராசஸ் மாதிரி போகும். இந்த எலக்ட்ரானை எடுத்துன்னா அது திருப்பி அந்த 4th காம்ப்ளெக்ஸ்க்கு அந்த சைட்டோக்ரோம் சி போகும். ஸோ அங்கங்கே வந்து one or two molecules of protons is sent out to the intermembrane space. ஓகே, அதனால தான் இந்த இடத்துல 2H 4H அப்படிலாம் போட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் சென்ட் அவுட் டு த இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ். அப்புறம் அங்கேருந்து வந்து அது காப்பர் அயான் இஸ் தேர். ஸோ the காப்பர் அயான் வந்து இந்த எலக்ட்ரான் எடுத்துட்டு தென் அகெயின் இட் இஸ் சென்ட் இன்டு த மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டானாக்க இந்த வாட்டர் மாலிக்யூல் வந்து இந்த ஆக்சிஜனோட இந்த ஹைட்ரஜன் கம்பைன், அந்த எலக்ட்ரான் கம்பைன் ஆகி then it becomes water. Inge is sent out. So இது எல்லாமே கம்பைன் ஆகி என்ன ஆகும்? It goes into the fifth complex that is ATP synthase. And the complex பேரே ATP synthase. அதில் வந்து F0 and F1. So it goes into that and then the ADP is combines with the electron. Electron proton கிறதுலாம் என்ன? some element ஓட electron proton தானே. So that is combined to the ADP and then ATP is formed. இதுதான் electron transport chain. மேம் இப்போ क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ணலாமா மேம்? OS பண்ணலாமா? ஹலோ, ஆமா ஆமா
சரி, நாளைக்கு கலெக்ட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. Sorry for the interruption. Okay, now I'm going to 1 second. I will share the questions. Okay. Electron transport system. புரிஞ்சுதுங்க மேம். ஓகே, இது வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் நிறைய வந்து இந்த அளவுக்கு நீங்க படிச்சுக்கோங்க. இதுல வந்து இன்னும் உங்களுக்கு அது எப்படி எப்படி வருது அப்படிங்கிறது கொஞ்சம் லிட்டில் அட்வான்ஸ்ட் அப்படிங்கிறதுனால யூ வில் பி ஏபிள் டு see read that no as you go further. I mean அதே ஃபீல்டில் நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா you will be studying more. ஓகே மேம். பார்க்க முடியுதாமா? எஸ் மேம். ஓகே, இப்ப பாருங்க, this biomolecule is common to the respiration mediated breakdown of fats, carbohydrates and protein. இந்த பயோமாலிக்யூல் வந்து மீடியேட்டட் பிரேக்டவுன். ரெஸ்பிரேஷன் மீடியேட்டட் பிரேக்டவுனுங்கிறது என்னது? ஏரோபிக் இல்லையா? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இல்ல சாரி எஸ் மேம். சாரி ரெஸ்பிரேஷன் மீடியேட்டட் பிரேக்டவுன்னா ஃபேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீனை வந்து எனர்ஜிக்காக பிரேக் பண்றது. இது தீஸ் ஆர் ஆல் சப்ஸ்ட்ரேட்ஸ், ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ஸ். ஸோ இதை வந்து ரெஸ்பிரேஷன்ல வந்து இந்த செல்ல வந்து பிரேக் டவுன் பண்ணும்போது இந்த பயோமாலிக்யூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப காமனாக இருக்கும். அது வந்து எது? அசிட்டைல் கோயேவா, பைருவிக் ஆசிடா, ஃப்ரக்டோஸா, ஃப்ரக்டோஸ் 1,6 பைபாஸ்பேட்டா ஆர் குளுக்கோஸ் 6? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேம். ஓகே, அசிட்டைல் கோயே. அசிட்டைல் கோயே தான் வந்து உங்களுக்கு மெயினாக வந்து கிரெப் சைக்கிளில் மெயினாக வருது. ஸோ தட் இஸ் த ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து திஸ் இஸ் அன் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் கிரெப் சைக்கிள். கிரெப் சைக்கிளில் எது இந்த 4 சாய்ஸில் எது தப்பாக இருக்கோ அதை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. There are 3 points in the cycle where NAD plus is reduced to NADH2. The cycle starts with the condensation of acetyl group. Ma'am, option B. Correct. Option B வந்து தப்பு. Because Krebs cycle does not start with the condensation of acetyl group. அதனால அதுதான் தப்பு. Third, this metabolite is common to respiration mediated breakdown of fats, carbohydrates and proteins. மெட்டபலைட்னாலும் பயோமாலிகுல்னாலும் ஒன் அண்ட் த சேம் தான். ஓகே, ஸோ இது வந்து எதுக்கும் ஆன்சர் அசிட்டைல் கோயே தான். Okay, ma'am. The energy releasing metabolic process in which the substrate is oxidized without an external electron acceptor is called? Ma'am, option B, ma'am. E option, ma'am. Aerobic respiration. அப்படியா? D option, ma'am. ஓ, D. அதான் நானும் பார்த்தேன். என்னடா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்? ஃபெர்மெண்டேஷன். கரெக்ட். The chemiosmotic coupling hypothesis of oxidative phosphorylation process that adenosine triphosphate ATP is formed because இது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் படிச்சுட்டு.
மேம் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் பி மேம். ஆப்ஷன் பி ஆர் ஆப்ஷன் சி? யாரு சி சொன்னது, யாரு பி சொல்றது? நான் செகண்ட் ஆப்ஷன் மேம். மேம் நான் தேர்ட் ஆப்ஷன். ஓகே, ரெண்டுமே தப்பு. இந்த பாருங்க, என்ன கொஸ்டின் முதல்ல பாருங்க. The chemiosmotic coupling hypothesis of oxidative phosphorylation process that ATP is formed because எப்படி வந்து வருது ATP? A protein gradient forms across the inner membrane இல்லையா? ஒரு gradient ஃபார்ம் ஆனதால தானே புரோட்டான் அந்த பக்கம் பாஸ் பண்ணி அந்த ATP சிந்தேஸ் வழியா சிந்தசைஸ் ஆகுது இல்லையா? ஓகேங்க மேம். Next. The overall goal of glycolysis, Krebs cycle, and the electron transport chain is formation of செகண்ட் ஆப்ஷன் மேம். மேம் ஆப்ஷன் என்னமா நீ என்ன சொல்ற சந்தோஷ்? மேம் ஆப்ஷன் சி இல்லனா பி தான் மேம். ஏன்னா ஏடிபி அதிகமா ப்ரொடியூஸ் பண்றதுக்காக தான் மேம் நடக்குது. கரெக்ட். ஸ்மால் ஸ்டெப் வைஸ் யூனிட்ஸ். யா, ஒன் லார்ஜ் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் கிடையாது, ஸ்மால் ஸ்டெப் வைஸ் யூனிட்ஸ் தான். ஸோ அதனால நிறைய ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டா இருக்கு இல்லையா? அதுல ஜஸ்ட் டபால்னு ஏதோ ஒன்று பிரேக் ஆகி ஏடிபி எல்லாம் வருது இல்லையே. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரேக் ஆகி வரதுனால ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, 7th. How many ATP molecules could be maximally be generated from one molecule of glucose? If இதுல ஆன்சர் எங்கேயும் யாரும் பார்க்க கூடாது, நீங்களா சொல்லுங்க. ஆன்சரே பார்க்க கூடாது. If the complete oxidation of 1 mole of glucose to carbon dioxide and water yields 686 kilocalories, and the useful chemical energy available in the high energy phosphate bond of 1 mole of ATP is 12 calories. How many ATP அதுல வருது சொல்லுங்க பார்க்கலாம். மேம் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி? எப்படின்னு சொல்லணும். யாரான ஆப்ஷன் சொன்னா அது எப்படின்னு சொல்லணும். மேம் இல்ல மேம், கிரெப்ஸ் சைக்கிள்ல வந்து குளுக்கோஸ் வந்து நமக்கு வந்து மொத்தமா கிளைகோலைசிஸ்ல வந்து 36 ஏடிபி கிடைக்கும் மேம். அதுக்கப்புறம் வந்து அது வந்து கிரெப்ஸ் சைக்கிள்ல போகும்போது நமக்கு வந்து 36 இல்ல 38. தப்பு மேம். 38 கிடைக்கும் மேம். அது வந்து அதுக்கப்புறம் ஃபர்தரா பண்ணும்போது 36 கிடைச்சது மேம். அந்த அதான் மேம். இரு வளர்ற மாதிரி இருக்கே. எதுல 36 வரும் மேம்? கிளைகோலைசிஸ்ல 38 வரும் மேம். அதுக்கப்புறம் வந்து கிளைகாலிசிஸ்ல எல்லாம் 38 வராதுமா. Total breakdown, 1 molecule of glucose complete breakdown, that including glycolysis, including what is it, the link reaction, அதுக்கப்புறமா வந்து கிரெப்ஸ் எல்லாமா சேர்த்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் எல்லாம் கம்ப்ளீட்டா சேர்த்து தான் 38. ஓகே, இதுல ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்காப்ல தெரியுது. நான் வந்து உங்களுக்கு வாட் டு சே, அந்த ரெஸ்பிரேஷன் அது என்னமோ சார்ட்னு ஒன்று, அது நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். போட்டேன்னா தென் யூ வில் நோ ஃபார் ஷுவர் என்ன எதில் எவ்வளோ வருதுன்னு. பட் பிஃபோர் தட் லெட் அஸ் ஃபினிஷ் திஸ் கொஷின். இது வந்துமா இதுல வந்து 686 கிலோ கேலரி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து 1 molecule of ATP is 12 கிலோ கேலரிஸ் அப்படின்னா 12 ATPs is formed. ஸோ அப்போ 686 divided by 12, that is 57. அப்படிதான் போடணும் இதை. ஓகேவா? யூ ஹேவ் டு ட்ரீட் திஸ் as a normal mathematical question. இப்போ 686 கிலோ கேலரி கொடுத்துருக்காங்க. 1 molecule of glucose to carbon dioxide வந்து 686 கிலோ கேலரி வருது. அதில் வந்து எனர்ஜி அவைலபிள் இன் ஹை எனர்ஜி பாஸ்பேட் பாண்டு ஆஃப் 1 molecule of ATP வந்து
12 கிலோ கேலரி கொடுக்கறது அப்படின்னா மொத்தம் எவ்வளோ ஏடிபி இருக்கும்? 686 டிவைடட் பை 12 இல்லையா? அப்போ 57. கரெக்டா? எஸ் மேம். Yes, ma'am. ஓகே, இதுக்கு முன்னாடி now I am going to show you that what is it, அந்த டேபிள் நான் உங்களுக்கு போட்டு காட்டணும். அதுக்கப்புறமா தான் நம்ம we can proceed. I am stopping this and taking you இங்கே நான் எழுத முடியல. I am not able to write here. I will share another place. இந்த ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? தட் யூ ஷுட் நோ. இதில் வந்து ஐ வில் ஷோ யூ க்ளீனாக நான் சொல்கிறேன். ஏன்னா இதில் டவுட்ஸ் இருக்கக்கூடாது. அட் த எண்ட் ஆஃப் த சாப்டர் யூ ஷுட் பி வெரி கிளியர். எதில் ஏடிபி, எவ்வளோ ஏடிபி, என்ன வருதுங்கிறது தெரியணும். அது தெரியலன்னா எப்படி நீங்கள் எம்சிக்யூ கொஷின்ஸ் எப்படி நீங்கள் போடுவீங்க? ஃபஸ்ட் எடுத்தோன்னா கிளைகாலிசிஸே 38 வந்துடுத்துன்னா அப்புறம் மற்றதுலலாம் எவ்வளோ வரும்? ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட் நீங்க இப்படிதான் சேம் இது ரியாக்ஷன். என்ன ரியாக்ஷன் நடக்கிறது? அது ஏடிபி எவ்வளவு வருது? அடுத்தது NADH2 எவ்வளவு வருது? FADH2 அது எவ்வளவு வருது? அதுக்கப்புறம் டோட்டல் ஏடிபி. ஓகே, இங்க இதை விட பெட்டர் பிளேஸ் என்னால நான் பண்ண முடியலமா? ப்ளீஸ் பேர் வித் தட். ஓகே மேம். இது கிளைகாலிசிஸ். ஃபர்ஸ்ட் கிளைகாலிசிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிளைகாலிசிஸ் தான் நடக்குது. கிளைகாலிசிஸ்ல என்ன வருது? 2 ஏடிபி வருது. 2 ஏடிபி வருது. ஆமா, 38 எல்லாம் கிடையாது, 2 ஏடிபி தான். அதுக்கப்புறம் 2 NADH2. ஓகே, 2 NADH2 வருது. 0 FADH. ஆமா, இதெல்லாம் ஒன்றும் வரல. ஸோ இதுக்கு அடுத்தது இந்த லிங்க் ரியாக்ஷன்ங்கிறது என்னது? ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் இல்லையா? பைருவிக் ஆசிட். அதை லிங்க்னு போட்டுறேன். ஆர் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட், ODPA. இதில் எவ்வளோ வருது? இதில் ஏடிபிலாம் ஒன்றும் ஃபார்ம் பண்ணல. இதில் 2 NAD வருது. ஓகேவா? வேற ஒன்றும் வரல அதில். அடுத்தது கிரெப்ஸ். கிரெப்ஸ் சைக்கிளில் என்ன வருது? 2 ஏடிபி வருது. அப்புறம் 6 NADH2. அது ஏன்னா ஒரு சைக்கிளுக்கு 3 வருது NADH2 இல்லையா? இப்ப எவ்வளவு மாலிகுல் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு மாலிகுல் ஆஃப் பைருவிக் ஆசிடுக்கு? 2. ஸோ 2 சைக்கிள் போகும் இல்லையா? ஐ ஆல்ரெடி டோல் யூ தட் இன் த லாஸ்ட் கிளாஸ். ஒரு சைக்கிள் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு மாலிக்யூலுக்கு தான். ஸோ 2 மாலிகுல் ஆஃப் பைருவிக் ஆசிட் போறதுனால 2 அசிட்டைல் கோயே வரும். ஸோ 2 சைக்கிள் வரும். ஸோ ஃபார் எவ்ரி மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் 2 சைக்கிள் ஆஃப் Krebs cycle will happen. ஓகேவா? ஏன்னா ஒரு மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் இஸ் broken down into 2 pyruvic acid. கரெக்டா? Yes ma'am. ஓகே, இது FADH2 2. ஸோ இப்போ இது என்ன வரும்? இது 2 + 2, இது 4 ஆயிடுறது. கரெக்டா?
இதுல வந்து ஒரு NADH2 will produce 3 ATP. ஸோ இது ஒரு 3, இது ஒரு 3. ஸோ இது என்ன ஆகும்? 6 + 6 + 18. இந்த இடத்துல ஒரு 6, சாரி 6 இல்லை, இது வந்து 8. இது வந்து ஏன்னா 2 + 6 8. இங்க வந்து ஒன்லி 6. ஸோ 6 மேம் 30 வந்துடும் மேம். 30 இங்க ஒரு 2 ஆட் பண்ணா 36 வந்தது மேம். 38 நாம வரணும். இது வந்து 18. இந்த 2 கிடையாது. இது வந்து every FADH2 produces 2 ATP. 4. எஸ் மேம், கரெக்ட் மேம். 38 வந்துருது மேம். ஸோ இப்போ வந்து உனக்கு வந்து இந்த கிரெப் சைக்கிள்ல மட்டும் 24 வருது. ஸோ டோட்டலா வந்து 38. இதை வேணும்னா நீங்க வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்கம்மா. கிரெப் சைக்கிள்ல மட்டும் 24, கிளைகாலிசிஸ்ல மொத்தம் 8 ATP, அப்புறம் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன்ல வந்து 6 ATP, கிரெப் சைக்கிள்ல வந்து 24, எல்லாம் மொத்தமா சேர்த்தா 38 ATP, ஒரே ஒரு மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ். இது முதல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ புரியுதுங்க மேம். ஓகே, வெரி குட். சரி, அப்ப நம்ம திரும்பி அந்த क्वेश्चंस போலாமா? எஸ் மேம். எஸ் மேம். மேம் எஸ், நான் இப்போ எங்க புக்ல எடுக்கும்போது 36 தான் மேம் போட்டிருந்தாங்க. அதனால தான் மேம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓ, அதுதானே பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கும்மா. ஓகேங்க மேம். இல்ல அவங்க வேற தானே, அவங்க எதுக்கு 36ன்னு போட்டிருக்காங்கன்னு பாரு. வேற தானே மிஸ் பண்ண, அதாவது ஆட் பண்ணாம 36 மொத்தமா 38 அந்த மாதிரி எதனா போட்டிருக்காங்களான்னு கம்ப்ளீட்டா படிச்சு பாரு. மேம் புக்ல 38 தான் மேம் வந்திருக்கு. 38 தான் வந்திருக்கா? yes ஓல்டு புக்ல எதனா வேற பிரிண்டிங் எரர் அந்த மாதிரி இருக்குமா? Okay, we will go on to the question and answers. ஓகே, இப்போ இந்த क्वेश्चन வந்து புரியுறது இல்லையா? எப்படி வந்து 57 அப்படின்னு யூ அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா? அதாவது ஒரு எஸ் மேம் எப்படின்னு இப்போ வந்திருக்குங்க மேம். மேம் 36 எப்படி வருதுன்னு இதுல கொடுத்துருக்காங்க மேம். கொடுத்துருக்காங்களா? சரி, ஓகே. NADH2 இருக்குங்களா மேம்? ஆமா, அது வந்து கிளைகோலைசிஸ்ல 2 தான் மேம், 2 ATP தான் மேம் தந்திருக்கு. ஓகே. அதனால 2 × 4 அப்புறம் 2 × 3 6 அப்புறம் 18 பண்ணும்போது 28 வருதுங்க மேம். 28ஆ? எஸ் மேம். 30 வர மாட்டேதுங்க மேம். 28 ATPs வந்திருக்கு மேம். அந்த மாதிரிலாம் வரக்கூடாதுமா. இதான் நான் இப்போ இது நீ ப்ளீஸ் யூ காப்பி திஸ் வாட் எவர் டேபிள் ஐ கேவ் யூ. அதுதான் கரெக்ட் டேபிள். ஓகே மேம். ஆமா, இது தானே. அது நம்பர்ஸ் எதுவும் மாறி இருந்ததுன்னா அது தட்ஸ் அ டைப்போ, பிரிண்டிங் எரர் தான். இல்ல அவங்க வேற தானே விட்டுருக்காங்க, அவ்வளவுதான். ஃபைனல் ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட்னா நான் கொடுத்தது தான். நீங்க அதை காப்பி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையாம்மா? எஸ் மேம், காப்பி பண்ணிருக்கேன் மேம். ஓகே, ரைட். சரி, இப்போ இது வந்து இந்த क्वेश्चन புரிஞ்சது இல்லையா? இப்போ 686 கிலோ கேலரிக்கு வந்து ஒரு மாலிக்யூல் ஈல்டு பண்றதுன்னா ஒரு மாலிக்யூல் ஆஃப் ஏடிபி வந்து 12 கிலோ கேலரிஸ் கொடுக்கறது அப்படின்னா மொத்தம் எவ்வளவு ஏடிபி அப்படின்னா இட்ஸ் சிம்பிள் மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம் தான் இது. 686 டிவைடட் பை 12. ஸோ தட் மெனி. இப்போ நம்ம வந்து மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம்னா நம்ம போடுறது இல்லையா? காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் த ஃப்ளோர், இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டை வந்து இவ்வளோ காஸ்ட் சிமெண்ட் பண்ணுறோம். ஸோ டோட்டலி ஹவு மெனி ஸ்கொயர் ஃபீட் ஆர் தேர் ஆர் டோட்டல் வாட் இஸ் த காஸ்ட் அப்படிங்கிறதுலாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வி டிவைட் இல்லையா? அதே மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட். ஒன் செகண்ட், லெட் மீ புட் ஆல் திஸ் ஆன் ஒன் சைட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து டியூரிங் விச் ஸ்டேஜ் இந்த கம்ப்ளீட் ஆக்சிடேஷன். என்னம்மா? ஸ்கிரீன் மேம். ஓ, ஸ்கிரீன் வரலையாமா? ஐயோ. Now can you see? Yes ma'am. Yes ma'am. ஓகே, அதான் அந்த ப்ரீவியஸ் சம் நான் சொல்லிட்டு இருந்தேன்.
இப்போ வந்து இந்த 7th ப்ராப்ளம் இஸ் ஜஸ்ட் லைக் எனி அதர் சிம்பிள் மேத்தமெட்டிக்கல். இந்த மென்சுரேஷன் மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் த ஃப்ளோர், சிமெண்டிங் த வால், ஐ மீன் பெயிண்டிங் த வால், அதுக்கெல்லாம் வந்து ஸ்கொயர் ஃபீட் கொடுத்து காஸ்ட் பர் யூனிட் கொடுத்து அப்புறம் டோட்டல் காஸ்ட்லாம் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் டிவைட்லாம் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் தான் அது. டோட்டலாக 686 கிலோ கேலரிஸ், ஒரு ஏடிபி 12 கிலோ கேலரிஸ் கொடுத்தா மொத்தம் எவ்வளோ ஏடிபின்னா 2 டிவைட் பண்ணி சொல்லணும், அவ்வளோதான். Okay. During which stage in the complete oxidation of glucose is the greatest number ATP molecule formed from ADP? First option, ma'am, electron transport chain. Electron transport chain. அடுத்தது in alcohol fermentation. இப்போ நீங்க இது பாருங்க, இது வந்து what happens alcohol fermentationல வந்து which statement is correct? Triose phosphate is the electron donor while pyruvic acid சொல்லுங்கம்மா. ஆப்ஷன் பி நினைக்கிறேன் மேம். Action B, triose phosphate is the electron donor while acetaldehyde is the electron acceptor. Correct. தப்பா மேம்? Correct. ஓகேங்க மேம். அடுத்த question, how many ATP molecules are produced by aerobic oxidation of one molecule of glucose? ஆப்ஷன் ஏ மேம். Correct. So now you know. Very good. சரி, நம்ம அடுத்த இது பார்க்கலாம். இப்போ வந்து which of the following is an essential feature of respiration? It provides O2. மேம் ஆப்ஷன் பி மேம். It provides O2. இந்த ஆக்சிஜன் வேணுங்கிறதுக்காக ரெஸ்பிரேஷன் நடக்குது. மேம் அது ஒரு கேட்டபாலிக் ப்ராசஸ்ல மேம். Okay, which of the following the essential feature? Respirationனாலே எது essential? Basic feature என்ன? ஆக்சிஜன் தானே மேம்? இல்லம்மா, with the help of oxygen the respiration takes place. But respiration என்ன? It liberates energy இல்லையா? ஓகேங்க மேம், அது வந்து எனர்ஜி எவால்வ் பண்ணுது, புரியுதுங்க மேம். ஆமா. அடுத்தது in cellular respiration what role does molecular oxygen play? இப்போ ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணும்? வந்து ஆக்சிஜனோட பிரசன்ட்ல பண்ணும்போது என்ன பண்ணும்? ஹைட்ரஜனை ரிலீஸ் பண்ணி விட்டுரும், டீஹைட்ரோஜனைஸ் பண்ணிடும் இல்லையா? அப்ப என்ன ஆகும்? the oxygen will combine with the hydrogen to form water. அதானே நடக்கும். To combine with hydrogen from organic molecule to produce water. What enzyme is inhibited by an excess of ATP? மேம் ஆப்ஷன் டி மேம், பைருவேட் டீகார்பாக்சிலேஸ். இல்ல. அடினோ. What enzyme is inhibited by an excess of ADP னா அந்த ADP அங்க வந்து என்ன ஆகுது? ATP ஃபார்ம் ஆகுதா, ADP ஃபார்ம் ஆகுதா? மேம் ஏடிபி மாலிக்யூல் தானே மேம் ஏடிபியா மாறும். ஆமா, நமக்கு வந்து எக்ஸஸ் ஏடிபி இருக்கு அப்படின்னாக்கா என்ன பண்ணுவேன்? ஏடிபி கொடுத்து சோ அப்ப வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. எக்ஸோகைனேஸா மேம்? இல்ல, அந்த இடத்துல வந்து பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ். அதான் மேம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஆமா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். செயின் எல்லாம் நீங்க நல்லா படிக்கணும்மா. இன்னும் கொஞ்சம் you have to understand thoroughly எந்த இடத்துல எது நடக்குது அப்படிங்கறதெல்லாம் நீங்க இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். ஓகே, இது ரொம்ப சிம்பிள். நீங்க will answer in the process of making bread. It becomes porous due to the release of carbon dioxide by the action of fermentation.
ஃபெர்மெண்டேஷன் இல்லையா? ஃபெர்மெண்டேஷன்ல வந்து என்ன செகண்ட் ஸ்டேஜ்ல என்ன வரும்? ஆப்ஷன் ஏ ஈஸ்ட். கரெக்ட். வாட் இஸ் ரெஸ்பிரேஷன்? இது நீங்க சொல்லுங்க. இது ரொம்ப சிம்பிள், பட் குழப்பற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேம் ஆப்ஷன் பி இல்லனா சி தான் மேம். வாட் இஸ் கேட்டபாலிக் அண்ட் வாட் இஸ் அனபாலிக்? அது தெரியுமா? மேம் கேட்டபாலிக் வந்து பிரேக்கிங் டவுன் process மேம். அனபாலிக் வந்து ஸ்பீடிங் அப் process. எஸ். ஸோ பேசிக்கா ரெஸ்பிரேஷன்ங்கிறது பிரேக்கிங் டவுன் அண்ட் எனர்ஜி ரிலீஸ். ஸோ கேட்டபாலிக் பிளஸ் எனர்ஜானிக். எக்ஸர்ஜானிக். ஆப்ஷன் பி மேம். எஸ், ஆப்ஷன் பி தான். ஸோ வாட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்? ஆப்ஷன் டி மேம், பைருவிக் ஆசிட். ஆப்ஷன் டி பைருவிக் ஆசிட் மேம். ஏ ஆப்ஷன்னா மேலிக் ஆசிட். வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னா ஃபைனல்ல தான் நீங்க சொல்லணும். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல வந்து பைருவிக் ஆசிட் வந்து இட் ஒன்லி ஃபெசிலிட்டேட்ஸ் த பிரேக்கிங் டவுன் இல்லையா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பைருவிக் ஆசிட் நீங்க எப்படி சொல்ல முடியும்? லாக்டிக் ஆசிட்லாம் வந்து எனரோபிக், இதைல் ஆல்கஹால் அதெல்லாம். ஸோ வாட் இஸ் லெஃப்ட் அவுட்? மேலிக் ஆசிட். மேலிக் ஆசிட் தான் நான் முதல்ல எடுத்தோன்னே நான் சொன்னேன் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லையா, மேலிக் ஆசிட்ங்கிறது சக்கினேட் இல்லையா? ஞாபகம் இருக்கா? எஸ் மேம், புரியுதுங்க மேம். That is a what is product of aerobic respiration. அடுத்தது in glycolysis what removes electron during oxidation? மாலிகுலர் ஆக்சிஜன் ஹைட்ரஜனை எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுமா? ஏடிபி ரிமூவ் பண்ணுமா? ஏடிபி ரிமூவ் பண்ணாது. அது வந்து ஏடிபி வந்து ஒன்லி ஒரு அயான் கொடுக்கும். ஸோ அதனால ஏடிபி ரிமூவ் பண்ணாது. கிளிசரால்டிஹைடு பண்ணாது. ஸோ என்ஏடிஹெச்ல தான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ். ஸோ இட் வில் ட்ரை டு டேக் ஒன் எலக்ட்ரான். அதனால வந்து என்ஏடிஹெச் தான் ரிமூவ் பண்ணும் எலக்ட்ரானை. புரியுறதா? So the answer is NADH. Sorry, NAD plus. அதுதான் NAD plus தான் it will try to take one electron from the reaction. அதனால தான் NADH ஃபார்ம் ஆகுது. Okay. Next one, when 1 mole of pyruvate or pyruvic acid is completely oxidized, how many molecules of carbon dioxide are produced? இது வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க சொல்லலாம் 3 இடத்துல கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்றது. ஒன்று வந்து லிங்க் ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பைரவிக் ஆசிட் வந்து அசிட்டைல் கோஏவா மாறும்போது அந்த இடத்துல ஒரு கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல் வந்து ரிலீஸ் ஆகுது. கரெக்டா? அடுத்தது உள்ளுக்குள்ள கிரெப் சைக்கிள்ல வரும்போது 2 இடத்துல இட் இஸ் பிரேக்கன் டவுன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரிலீஸ்ட் இன் 2 பிளேசஸ். ஞாபகம் இருக்கா? ஸோ டோட்டலா எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது? ஆப்ஷன் சி மேம். ஆமா, 3. ஆமா, கரெக்ட். 3 கார்பன் 3 மாலிக்யூல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆசிட் சைக்கிள்ல வருங்க மேம். என்னமா? சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்ல. ஆமா, சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்ல 2 ரிலீஸ் ஆகும். அப்புறம் அந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட்ல ஒரு மாலிக்யூல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். டோட்டலா 3 ஆகுது. ஓகேவா? லிங்க் ரியாக்ஷன்ல ஒன்னு 3 ரிலீஸ் ஆகுதுன்னா பேசிக்கலி தட் இஸ் a 3 கார்பன் காம்பவுண்ட். பைருவிக் ஆசிட்ங்கிறது இட்ஸ் பேசிக்கலி கார்பன் காம்பவுண்ட். அது வச்சுன்னு நீங்க சொல்லிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட். During the early stage of alcoholic fermentation, there is a high rate of yeast growth.
After some time, the rate decreases. Which of the following conditions in the cultural medium is least likely to have caused this? Depletion of glucose, depletion of oxygen, depletion of mineral salts, accumulation of waste products. அதாவது இந்த ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன்ல ஆஃப்டர் சம் டைம் த ரியாக்ஷன் ஸ்டாப்ஸ் அரைகுறையா நிற்கிறது இல்லையா? தட் இஸ் பிகாஸ் ஸ்லோவாகும், ஸ்லோவாகி நின்னோம். அது ஏன் அந்த மாதிரி அர்த்தம்? We discussed this when we did that fermentation and types of fermentation நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம் இல்லையா? ஆல்கஹாலிக் அண்ட் அசிட்டிக் லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் ரெண்டுமே டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் அதை. ஆக்சிஜன் டிப்ளீஷன் ஆஃப் ஆக்சிஜன்னால தான் ஆக்சிஜன் பத்தலை அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஆகாது. ஸோ த ரியாக்ஷன் ஸ்லோஸ் டவுன் பிட் டிக்ரீஸ் ரேட் வந்து குறைஞ்சிரும், ஸ்பீடு குறையும். அப்படின்னா என்ன, ரொம்ப ஃபுல்லாக ஆக்சிடைஸ் ஆகும், பிரேக் டவுன் பண்ண முடியாது. ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ண முடியும். Then 10th one, certain organisms are allowed to respire anaerobically for some time. When these organisms are transferred to an oxygen containing medium, their aerobic respiration rate is always faster than the rate of respiration of organisms which are given oxygen from the beginning. This is due to ma'am B option, ma'am. option D. Aerobically respiring organisms, an intermediate product of anaerobic respiration is further oxidized. Correct. அதாவது திடீர்னு வந்து அதுக்கு பாதியில் வந்து ரெஸ்பிரேஷன் வந்து ஆக்சிஜன் கொடுக்கும்போது என்ன ஆகும், பாதியில் இந்த ரியாக்ஷன் டக்குன்னு ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாக பிரேக் டவுன் ஆக பார்க்கும். ஸோ கடகடான்னு அது வந்து ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த மிடில், அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஹேசன் ஆகும், அவ்வளோதான், வேற ஒன்றும் காரணம் இல்லை. ஓகே, இது சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் இன் anaerobic respiration? இது ஆன்சர் எல்லாம் பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம். மேம் ஆப்ஷன் பி மேம். ஆப்ஷன் டி யா? ஆப்ஷன் பி. பி மேம். B, ma'am. Second. Why it is B? மேம் சொல்லுங்க ஏன் B? மேம் anaerobicல வந்து இப்போ ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் anaerobicல வந்து ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட் வந்து கார்போஹைட்ரேட் மேம். அது வந்து இன்கம்ப்ளீட்டா வந்து ஆக்சிடைஸ்ட் ஆகும். அப்போ வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி கோஷன் வந்து நம்ம ஃபார்முலா வந்து CO2 வந்து எவ்வளவு எவால்வ் ஆகுது லிபரேட்டட் பை CO2 எவ்வளவு ஆக்சிஜன் எவ்வளவு கன்சியூம் ஆகுதுங்க ஃபார்முலா மேம். அப்போ போடும்போது 2/0 ஃபார்முலா ஆகுது. அப்போ அத 0வையும் 2வையும் டிவைட் பண்ணும்போது இன்ஃபினிட்டி மேம். வெரி குட் சந்தோஷ், வெரி குட், கரெக்ட். What is the basis of chemiosmotic theory of ATP synthesis in chloroplast and mitochondria? ATP synthesis க்கு மெயின் பேசிஸ் என்ன? புரோட்டான் கிரேடியன்ட் தானே. புரோட்டான் கிரேடியன்ட் இருக்கிறதுனால தானே இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகிறது, அந்த காம்ப்ளெக்ஸ் 5 வழியாக போய் ஏடிபி சிந்தேஸ் வந்து அதை ஏடிபி ஃபார்ம் பண்ணி விடுறது இல்லையா? புரோட்டான் எலக்ட்ரான்ங்கிறதுலாம் என்ன, இது சார்ஜ்டு அயான்ஸ் தானேம்மா. அந்த ஆட்டம்ஸில் வந்து இருக்கிறது இந்த பக்கத்தில் இந்த பக்கம் போகும்போது உங்களுக்கு அந்த எலிமெண்ட் வந்து அந்த அயான் வந்து இட் ஃபியூசஸ் ஜாயின்ஸ் வித் கம்பைன்ட் வித் சம்திங் அண்ட் தென் the product is formed. Okay ma'am. In which stage of complete glucose oxidation do the most ATP molecule form from ADP? எந்த ஸ்டேஜில் குளுக்கோஸ் ஆக்சிடேஷன்ல வந்து ஏடிபி மோஸ்ட் ஏடிபி மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஃப்ரம் ஏடிபி? அதாவது வந்து இல்ல, ஆக்சுவலா அதுக்கு தான் நீங்க புரிஞ்சுக்கணும், கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். சைக்கிள் மேம் இல்ல,
எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல தான் மேக்ஸிமம் ஏடிபி வந்து ஏடிபியா மாறுறதுமா. டியூ டு த இப்போதானே நம்ம முதல் கொஸ்டின்ல தானே வந்து நம்ம புரோட்டான் கிரேடியண்ட்டை படித்தோம். இந்த புரோட்டான் கிரேடியண்டால இந்த புரோட்டான் எலக்ட்ரான்லாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போகும்போது தட் கெட்ஸ் சார்ஜ் அண்ட் தென் டியூ டு த ஏடிபி சிந்தேஸ் நம்ம வந்து ஏடிபி இஸ் டிரான்ஸ்ஃபார்ம் டு ஏடிபி இல்லையா. ஸோ மேக்ஸிமம் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல தான் நடக்கிறது. அது அந்த டைப் ஆஃப் ரியாக்ஷன் அங்கே தான் நடக்கிறது. சைக்கிள் அதுலலாம் வந்து மேக்ஸிமம் ஏடிபி எதுல ப்ரொடியூஸ் ஆகுறதுன்னு கேட்கல, ஏடிபி ஏடிபியா எதுல மாறுறதுன்னு தானே கேட்கறா. அதானே கொஸ்டின். ஸோ கொஸ்டினை நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் ஏடிபி வந்து உங்களுக்கு வந்து கிரெப்ஸ் சைக்கிள் கிளைகோசிஸ் அதுலலாம் வந்து NADPH2 FADPH2 அதுலலாம் வந்து அது தட் இஸ் ப்ரொடியூசிங் ஏடிபி அண்ட் தென் அதனால வந்து ஏடிபி வருது. பட் டைரக்டா வந்து ஆக்சிடேஷன்ல வந்து ஏடிபி மாலிக்யூல் விச் எதுல வந்து நிறைய ஏடிபி வருதுன்னா இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல தான் வரும். Okay. 14. During glycolysis, what catalyzes the phosphorylation of glucose? C option, ma'am. Yes, hexokinase. Correct. What is phosphorylation? First, I want you to tell somebody, one of you, please tell me what is phosphorylation? What do you understand by the term phosphorylation? நம்ம சும்மா ஆரம்பத்துல இருந்து பாஸ்போரிலேஷன் சொல்லுங்க. பாஸ்போரிலேஷன்னா என்ன? சரி, ஓகே. பாஸ்போரிலேஷன்னா மேம் ரெஸ்பிரேஷன் அப்போ ஆக்சிஜன் வந்து பாஸ்பரஸ் ரிலீஸ் பண்ணுமா மேம்? பண்ணும். பட் ஆக்சுவலா அது பாஸ்போரிலேஷன்ங்கிறது என்னது? இப்ப வந்து ஒரு சிம்பிள் क्वेश्चन கேக்குறேன். இந்த ஹெக்ஸோகைனஸ் வந்து குளுக்கோஸை ஃபர்ஸ்ட் லெவல்ல பிரேக் பண்றது. பிரேக் பண்ண உடனே என்ன ஆறுது? குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்னு ஆறுது இல்லையா? ஆமாவா இல்லையா? எஸ் மேம். ஓகே, அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? குளுக்கோஸ் 6 கார்பன் காம்பவுண்ட், அதுல 6வது காம்பவுண்ட்ல போய் பாஸ்பேட் போய் உட்காந்துக்கிறது இல்லையா? அப்படின்னா பாஸ்போரிலேஷன்னா என்ன? அட்டாச்சிங் பாஸ்போர்ட். சொல்லுங்க. புரோட்டீன் வந்து பாஸ்போரிலேஷன் ஓட நொதிகள் எல்லாமே செயல்படுது மேம். ஓகே, அது ஆன்சர் இல்லைன்னா மேம் இப்போ இன்ஆர்கானிக் பாஸ்பேட் அதான் ஏடிபி கூட இன்ஆர்கானிக் பாஸ்பேட் சேர்த்து ஏடிபி சிந்தசைஸ் பண்றது தான் மேம் பாஸ்போரிலேஷன். இல்ல, கிடையாது. பாஸ்போரிலேஷன்னா ஏதாவது ஒரு காம்பவுண்டோட பாஸ்பேட் போய் அட்டாச் ஆகிறது, அதுதான் பாஸ்போரிலேஷன். இப்போ வந்து குளுக்கோஸ் 6 கார்பன் காம்பவுண்ட் அதை வந்து ஹெக்ஸோகைனேஸ் வந்து ஆக்சிடைஸ் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்க, இந்த ஏடிபி வந்து ஏடிபியில் இருக்கிற ஒரு பாஸ்பேட் வந்து அது வந்து இன்ஆர்கானிக் பாஸ்பேட் வந்து that gets itself attached to one carbon of glucose. அந்த process தான் phosphorylation. The process of attaching, அதாவது process of attaching an inorganic phosphate molecule to a compound. அதாவது யாரும் போய் அட்டாச் பண்ண மாட்டாங்க, தானாவே அட்டாச் ஆயிக்கும் with the help of enzyme and ATP everything. அதெல்லாம் நீங்க சொல்ல தேவையில்லை. பட் this process is phosphorylation. ஓகேவா? ஸோ அதனால இந்த கொஸ்டின் அவங்க கேட்டாங்கன்னா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் டியூரிங் கிளைகாலிசிஸ் வாட் கேட்டலைசஸ் த பாஸ்போரிலேஷன் ஆஃப் குளுக்கோஸ் அப்படின்னா, குளுக்கோஸ் ஃபர்ஸ்ட் லெவல்ல யாரை பிரேக் பண்றா? எக்ஸோகைனஸ். டக்குன்னு சொல்லிடலாம். புரியுறதா? எஸ் மேம். எஸ். ஏன்னா எக்ஸோகைனஸ்
வந்து என்சைம். என்சைம்ங்கிறது என்னது? இட்ஸ் ஃபெசிலிட்டேட்ஸ் ரியாக்ஷன். பட் ஆக்சுவலாக வந்து ஏடிபியில இருந்து ஒரு இனார்கானிக் பாஸ்பேட் வந்து அதுலேருந்து பிரிஞ்சு வந்து குளுக்கோஸோட ஒரு கார்பனோட அட்டாச் ஆயிக்கிறது. இந்த பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸோகைனேஸ் அது வந்து என்சைம் தானே. ஸோ அதனால அதெல்லாம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த எக்ஸோகைனஸோட ப்ரெசன்ஸ்னால இப்படி ஆறுதுங்கிறது கரெக்ட். பட் என்ன ஆகுது ஆக்சுவலாக அந்த பாஸ்போர்ட் இனார்கானிக் பாஸ்பேட் வந்து இட் கம்ஸ் அண்ட் அட்டாச்சஸ் இட் செல்ஃப் டு ஒன் கார்பன் ஆஃப் குளுக்கோஸ். ஸோ அதுதான் அது நீங்கள் ஆன்சர் அதுதான் சொல்லணும். இது எப்படி நீங்கள் கேட்டாலும் உங்களால் சொல்ல முடியணும், அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், pyruvic acid, the key product of glycolysis, can have many metabolic fates. Second option, ma'am. Carbon dioxide plus neer, ma'am. Okay, what does it form under aerobic condition? அவ்வளவுதானா? கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் தான் ஃபார்ம் ஆகுதா, வேற எதுவும் ஃபார்ம் ஆகாதா? கிளைகாலிசிஸோட ஃபைனல் ப்ராடக்ட் பைருவிக் ஆசிட். இந்த பைருவிக் ஆசிடோட மெட்டபாலிக் ஃபேட், மெனி மெட்டபாலிக் ஃபேட்னு இருக்கு. அதுல வந்து ஏரோபிக் கண்டிஷன்ல வந்து என்ன ஆறுது? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இன்னும் நம்ம நிறைய क्वेश्चंस இந்த மாதிரி பண்ணணும். இந்த சாப்டர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் உங்களுக்கு இல்ல? அசிட்டைல் கோஏ இது பிரேக் டவுன் ஃபர்ஸ்ட் லெவல்ல கிளைகோலிசிஸ்ல பிரேக் ஆகுது இல்லையா? அசிட்டைல் கோஏ அண்ட் கார்பன் டை ஆக்சைடா மாறுதா இல்லையா? எஸ் மேம். What does it form under aerobic conditions? னா ஃபர்ஸ்ட் அசிட்டைல் கோஏவா மாறுது. அதுக்கப்புறம் வந்து again and again that acetyl CoA changes, creates a cycle, Krebs cycle. இது வந்து ஆக்சிலோ அசிட்டேட்டோட சேர்ந்து it becomes a citrate. அதுக்கப்புறம் அங்கேருந்து Krebs cycle is formed. அதெல்லாம் ஓகே. பட் பைருவிக் ஆசிட் ஃபர்ஸ்ட் என்னவா ஆறுது? அசிட்டைல் கோஏ அண்ட் கார்பன் டை ஆக்சைடா ஆறுது, ஸ்பிளிட் ஆகுது. அதுதான் நீங்க சொல்லணும். ஓகே, we will stop here. இன்னும் நம்ம நிறைய கொஷின்ஸ் பண்ணலாம். நான் என்ன இது மாதிரி டிஸ்கஸ் பண்றது பிடிச்சிருக்கா இல்லை இந்த கொஷின்ஸ் மாதிரி நான் கொடுத்தேன்னா நீங்க அதை சால்வ் பண்ணுவீங்களா? which one you want மா? ஏன்னா இதுனா உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் உங்களுக்கு இந்த மாதிரி பண்றதுல. பட் கொஷின் பேப்பர் மாதிரி நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுத்து நான் கொடுத்தேன்னா யூ கேன் சால்வ் இட் அண்ட் சென்ட் இட் பேக். அந்த மாதிரி இருந்தா பெட்டரா? which one you prefer? ஆனா இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணா டவுட்டும் கிளியர் ஆகும் மேம். ஓகே, அப்போ வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்லயும் we will discuss little more of these questions. ஓகேவா? பட் கொஷின்ஸே டிஸ்கஸ் பண்ண முடியாது. யூ ஆஸ்க்ட் மினரல், வாட் டிட் யூ ஆஸ்க் மா? மினரல் நியூட்ரிஷன் மேம். ஓகே, மினரல் நியூட்ரிஷன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். அது கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஷின்ஸும் டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ் மேம். ஓகே மேம். மினரல் நியூட்ரிஷன்ல பர்టిక్యులர்லி யூ வாண்டட் சம்திங், நோ? எஸ் மேம், நைட்ரோஜன் சைக்கிள். ஓகே, we will do that in the next class. Okay. ஒரு சின்ன சஜஷன், நாங்க ஒரு மெத்தட் ஒன்று ஃபாலோ பண்றோம் வேற ஒரு கிளாஸ்ல, அது சொல்றேன், அது உங்க யூஸ்ஃபுல்லா இருப்பான்னு பாருங்க. என்ன பண்றோம்னா ஒரு 20 கொஸ்டின் எடுத்துக்கிறோம். அது வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் ஒன் மினிட் தான் அது அந்த ஸ்கிரீன்ல இருக்கும். அதை பார்த்து அவங்க 1 2 3ன்னு 20 போட்டு அதை ஆன்சர் எழுதிக்குவாங்க அவங்க. அது ரைட். அப்புறம் வந்து அது ஒரு 20 மினிட்ஸ்ல அவங்க அந்த ஃபுல் இது முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இது கூட நல்லா இருக்குது. ஆமா, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அது குழந்தைகளுக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. மேபி ட்ரை பண்ணி பாருங்க. ஐ திங்க் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களே ட்ரை பண்ண மாதிரி இருக்கு. ரெண்டாவது வந்து டிஸ்கஸ் பண்ணாதான் அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி வருது. டு சேவ் லிட்டில் பிட் ஆஃப் டைம் தட் இனிஷியலா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. ஓகே, நம்மளா எழுதணும், ரைட் ஆச்சு தப்பாச்சு அப்படி கான்ஃபிடன்ஸ். சரி, ஓகே, நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் சார். Thank you. Okay. All right children, good night. See you in the next class. Thank you ma'am. Thank you sir.